நீங்கள் இது வரைக்கும் ஃபோட்டோஷாப் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபோட்டோஷாப் தமிழ்ல என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம்னா, எப்படி ஹேர் கலரிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின டுட்டோரியல் தான். வாங்க டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோவில் நம்ம என்ன பண்ணுற போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹேரை மட்டும் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் பார்த்திங்கன்னா குயிக் செலெக்ஷன் டூல். இதோட ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா டபிள்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு குயிக் செலெக்ஷன் செலக்ட் ஆகிருக்கும். அதில் 2 டூல் இருக்கும். மேஜிக் வேன் டூல் ஒன்று இருக்கும், குயிக் செலெக்ஷன் டூல் இருக்கும். குயிக் செலெக்ஷன் டூல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே இதில் இந்த சாம்பிள் ஆல் லேயர்ஸ் ஆட்டோ என்ஹான்ஸு அதெல்லாம் டிக்கில் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ அப்படியே கிளிக் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளிக் பண்ணிட்டு வரேன். அதாவது ஹேரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு வரேன். அழகாக ஹேரை மட்டும் இப்போ செலக்ட் ஆகிட்டுருக்கு. இப்படியே நம்ம செலக்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஹேரை விட்டு வெளியே போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதை சரி பண்ணிக்கிறோம். ஆல்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு அதாவது தேவையில்லாமல் ஹேர் இல்லாமல் வேறு இடம் செலக்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஆல்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துப்படி செலக்ட் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆல்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ ஆல்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ட் யூஸ் பண்ணிவிட்டு நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஆல்ட் யூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணேன்னா எனக்கு கரெக்டாக எல்லாமே செலக்ட் ஆகிட்டே இருக்கும். ஆல்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இடம் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு தேவை ஹேர் மட்டும்தான். ஹேரெல்லாம் கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சின்ன சின்னதாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோம். அங்கங்கே கிளிக் பண்ணி விட்டோம்னா நமக்கு ஹேர் கரெக்டாக செலக்ட் ஆகிரும். கரெக்டாக செலக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரைட் கிளிக் பண்ணி ரிஃபைன் எட்ஜ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரிஃபைன் எட்ஜ் கிளிக் பண்ணோடனே நமக்கு ஹேர் மட்டும் செலக்ட் ஆகி இப்போ ரிஃபைன் எட்ஜில் இந்த வியூவில் பார்த்திங்கன்னா இதில் நிறைய வியூ இருக்குது. நான் ஆன் பிளாக் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதை வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஸ்மார்ட் ரேடியஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணி விட்டுட்டு நான் எனக்கு எவ்வளோ ரேடியஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறனோ அவ்வளோ ரேடியஸ் நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு 4 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டாக ஒரு ஸ்மார்ட் ரேடியஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ரேடியஸ் இருக்காது. அதுக்கப்புறம் ரிஃபைன் ரேடியஸ் டூல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ரிஃபைன் ரேடியஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது தேவையில்லாத இடத்தையெல்லாம் சாஃப்ட் பண்ணி விட போகிறோம். அதாவது டெலீட் ஆகிற மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு சாஃப்ட் ஆயிரும். நமக்கு ஹேர் டீட்டெயில் கொஞ்சம் டீட்டெயிலாக கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக பண்ணுறது தான். இந்த டுட்டோரியல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான டுட்டோரியல் தான். நீங்கள் எல்லாருமே ஃபோட்டோஷாப் ஈஸியாக கற்றுக்கலாம். ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக செலக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பாருங்கள். இப்போது நம்ம ஓரளவுக்கு சாஃப்ட் ஆக்கிட்டோம். நமக்கு தேவையான இடம் மட்டும் அழகாக சாஃப்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே கொடுத்துறோம். ஓகே கொடுத்தோன்னே நமக்கு இங்கே செலக்ட் ஆகிருக்கும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதில் கீழே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம செலக்டிவ் கலர் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. இதில் போயிட்டு நம்ம ரெட் கலரில் தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. நியூட்ரல் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நியூட்ரல் இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக்கு இந்த 3 கலர் இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம்.
அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இப்போ கலர்ஸ் வந்து கிடைக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் க்ரீன் ஆகுதா. பாருங்கள், நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி எந்த கலர் வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ நான் வந்து எனக்கு வந்து இந்த கலர் வேணும் அப்படின்னா நான் இந்த கலர் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ இங்கே பாருங்கள், இந்த கலர் வச்சுக்கலாம். எந்த கலர் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற அளவு தான் இருக்குது. நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அந்த கலர் அங்கே வந்துடும். ரொம்ப ஈஸியான டுட்டோரியல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபோட்டோஷாப் தமிழன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.